இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளாவில் ஆலப்புழாங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பீச் பேங்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. சரி சாப்பிட்டுட்டு சரி ஆலப்புழாவில் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா வந்து போட் ஹவுஸ் ஆமாம். அதனால சொல்லிட்டு அந்த போட் ஹவுஸ் இருக்குது ஏதாச்சும் கம்மி ரேட்டில் நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி கேட்டோம் அந்த அண்ணன்ட்ட. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அவங்களே சொன்னாங்க நம்மகிட்டே இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்னால் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இதான் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தான், ஆனால் வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, பெட்ரூமு, அப்புறமேட்டுக்கு ஹாலு, அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்க ஏசி, ஜென்ரேட்டர் எல்லாமே இருக்கும் உள்ள. அதில் தான் நீங்கள் நம்ம வந்து போகிறோம். உள்ளே வந்து வீடு மாரி தாங்க, ஆனால் வந்து போட்டு அப்படியே தண்ணியில் போயிட்டே இருக்கும். வீட்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரியே போகலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 11:30 மணிக்கு நம்ம வந்து இப்போ ஏறினோம்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கணும். ஒரு 6-7 இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இட்டு போயிட்டு சுற்றி தின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அது பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு கொடுக்குறாங்க. நைட்டு சாப்பாடு வந்து அதுவும் ஃபுல்லாகவே சீ ஃபுட்டு தான், கடல் உயிரினம் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளே சமைச்சிக்கலாம், வேணா நமக்கு என்ன வேணுமோ நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்மளை கரெக்டாக வந்து 9 மணிக்கு இங்கே வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து போக வேண்டியதான். ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வச்சது இருக்குது, மொட்டை மாடி வைக்காதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குதுங்க. இதில் வித்தியாசமான போட்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ஆஃபீஸே இது உள்ளே போய்ட்டு ப்ராசஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்து நம்ம எல்லாம் சைன்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போக முடியும் கரெக்டாக. அதெல்லாம் போயிட்டு முதல்ல ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் மட்டும் போவாங்க. பீச் பெர்சனில் பார்த்தோம் பாருங்க, அவங்க தான் இந்த போட் ஹவுஸோட ஓனர். டிலக்ஸ், பிரீமியம், லக்ஸரி 3 கேட்டகரி போட்ஸ். 3 கேட்டகரி. செக்இன் டைம் வந்து மத்தியானம் 12 மணிக்கு செக்இன் பண்ணியாலும் மறுநாள் 9 மணிக்கு தான் க்ரூஸ் வரும். இப்போ நீங்கள் புக் பண்ணி வந்து ஒரு ஃபுல் டே க்ரூஸ். ஃபுல் டே. ஓகே ஓகே. நம்ம பக்கம் 2 டைப் ஆஃப் க்ரூஸ் இருக்குது, 2 தரம் க்ரூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டே ட்ரிப்பு. டே ட்ரிப் காலை ஒரு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் 5 வரை வருது. ஓ சரிங்க. ஓகே. அனதர் செகண்ட் ஒன் வந்துட்டு ஓவர் நைட். ஓவர் நைட் வந்து மத்தியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாலும் மறுநாள் 9 மணி வரை. அதுல சாப்பாடு எல்லாமே நம்ம கொடுத்துடும், நைட்டே வேண்டாம். இது போட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க ஹவுஸ் மாதிரி போட்டுக்குள்ள போனாலும் ஃபுட்டு சர்வீஸ் எல்லாமே அதுல கிடைக்கும், எல்லாமே அதுலயே தந்துருவாங்க. எல்லாமே ட்ரெயின்டு ஸ்டாஃபா இருக்கு, எல்லாமே ட்ரெயின்டு ஸ்டாஃப். விஜய் சேதுபதி அண்ணன் உள்ள பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்திருக்காங்களா, ஆல்ரெடி இவங்க போட் ஹவுஸ்ல வந்து போயிருக்காங்களாமா. இப்பதான் பார்த்த போட்டோவை திடீர்னு பார்த்தோன்னா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செக்கிங் பண்ண போகிறோம். நம்ம ஆதார் கார்டில் உள்ள அந்த அட்ரஸு எல்லாமே அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டு நம்மள்ட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து போட்லேயே போக முடியும். இப்போ நான் போட் ஹவுஸில் ஏறிடுவோம். முதல் தடவை வரோம். பா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதான் ஹால்னு நினைக்கிறேன். ஃபேன் இருக்குது. எதுக்கு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துக்கலாம் போல இருக்கு. ஜூஸா? வெல்கம் ட்ரிங்க்கா? வெல்கம் ட்ரிங்க் சொல்லு பாருங்க என்ன கொடுத்துருக்கு. இதுவா என்ன ஐட்டம்? நீங்கள் பெரிய ஃபுட் ப்ளாகர். ஃபுட் விலாகர்லாம் இல்லை, லெமனு அவர் மட்டும் மேலே என்ன வச்சிருக்கு? ரோஸ் மில்க் லெமனும் பீட்ரூட்டும் கலந்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கூட தான் இருக்க போறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கினேன், நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கு எல்லா இடத்தும் புரியுற மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கூட்டனால வந்திருக்காங்க. நமக்காக ஸ்பெஷலாக எல்லாருக்கும் வருவாங்களான்னு தெரியாது. போட் ஹவுஸ் 3த்தையும் நம்ம போய் பார்ப்போம். செட்டிங் பாருங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பிளாட்ஸ்லேயே செஞ்சிருக்காங்க. டடரன் டன் டடரன் டன் டடரன் டன் டடரன் டடரன் டன் டடரன் டன் டடரன் டன் டடரன். பார்த்தீங்கன்னா நான் தான் ஜாக்ஸ் பாரு இப்போதைக்கு இந்த போட்டோட. பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஓட்ட முடியாதுங்க, இதெல்லாம் கியர்லாம் போட்டு அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க இதை ஓட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிறதுக்கு ஒரு ஆள். அப்புறம் மட்டும் நம்ம இதுலேயும் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்க, மேலே இருக்கு பாருங்க. அதை எடுத்து நம்ம போகும்போது நம்ம போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த மிதக்கிறது எல்லாமே இருக்குது. இது வந்து போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா சேஃபாக தான் இருக்கும். நமக்கு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம், இல்லை பயமா இருக்குன்னா கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அது இருக்கு பாருங்க, மேலே ஒன்றும் இல்லை நிறையவே வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் இங்கே பாருங்க டிவியை பாருங்க. டிவி இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரு. எப்பா இங்கே ஒரு மியூசிக் சிஸ்டம் வேற லெவலுங்க, எல்லாமே இருக்குங்க. இது என் வீட்டில் கூட இல்லை, இங்கே இருக்குது. இதுதான் ரூம் பாருங்க. எப்பா எவ்வளோ பெரிய ரூமு, அது போட்டுக்குள்ளையா? இங்கே பாருங்க ஏசிங்க, ஏசி ஃபேனு. இங்கே பாருங்க 4-5 பேர் படுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெட்டு, உட்காரத்துக்கு ஸ்டூலு. இது என்ன இந்த சைடில்? இது எப்படி திறக்கிறது? தள்ளுறதா அது டோரு? ஏய் நீங்கள் பாத்ரூமே எப்போ பறிச்சிருக்கு பாருங்க. குளிக்கிறதுக்கு எனக்கு வந்து போட்டுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்கே வரலங்க. ஏதோ ஒரு ஹோட்டலில் போயிட்டு ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கு, லக்ஸரியா இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஃபேனு, ஏசி, லைட்டுக்கு அப்புறம் கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு இந்த இது எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க இருக்க தலைவாணி, பெட்ஷீட் எல்லாம் உள்ள மடிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஒரு லக்ஸரி ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே படுத்து தூங்கலாம். அப்பா செம்மையா இருக்குங்க. பெட்டு பாருங்க மெத்துன்னு இருக்குது. தலைவாணி பாருங்க, தலைவாணி எப்போ அடி. கண்டிப்பா சொல்றேங்க, யாரையாச்சும் நீங்க வந்து கண்ணை கட்டி கூட்டு வந்துட்டு இந்த ரூமுக்குள்ள விட்டுட்டு நீங்க வந்து கதவை சாத்திட்டு இது எங்க இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இது யார் விடுறா யார் ரூம்டா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர இது போட்டுனே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா அப்படியே ரூம் அப்படியே ஒரு வீடு கட்டினா எப்படி கட்டும் உள்ள ரூம்லாம் வச்சு அந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க.
பாருங்க ஏசி ஃபேனு லைட்டு கீட்டு எல்லாம் பயங்கரமா இருக்குதுங்க. இங்க பாருங்க செல்ஃப் நம்ம ஏதாச்சும் வச்சுக்கிறதுக்கு மேல வைக்கிறதுக்கு செல்ஃப், இதை பாருங்க துணியை வந்து தொங்க விடுறதுக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. ஏசி இருக்கு பாருங்க. முக்கியமா அது எப்பரா ஏசிக்கு எப்பரா கரண்ட் ஓடுது நீங்க கேட்பீங்க. ஏசிக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனரேட்டர் 2-3 ஜெனரேட்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசி எல்லா ரூமுக்குமே ஏசி. ஒரு போட்டு மட்டும் இல்லைங்க, மொத்தம் வந்து 3 போட்டு வச்சிருக்காங்க. எல்லா போட்டையும் ஒன்னொன்னா காட்டுறோம் போயிட்டு. இது பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இது இந்த கட்டையில தான் ஏறி இருந்தாண்ட வரணும், பொறுமையா பார்த்து. அப்பா பாருங்களாங்க, இது வேற லெவலுங்க. சுத்தி கண்ணாடி போட்டிருக்கனால பாத்தீங்கன்னா இங்கே ஏசி வச்சிருக்காங்க. ஃபேனு, டிவி, ஹோம்ஸ் எப்பா இங்க பாருங்க. எப்பா ஒரு 10 பேர் உட்காந்து திங்கிற மாதிரி ஒரு இது டேபிள் போட்டிருக்காங்க. 10 பேர் ஒன்னா உட்காந்து கொட்டிக்கலாம் போல இருக்கு சோதா. இங்க பாருங்க இது வந்து ஒரு சோஃபா இந்த இதெல்லாம் போட்டு ஒரு ஹால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. 2 ஏசி போட்டிருக்காங்க. 3 ஏசி மொத்தம் 1 2 3 ஏசி 2 ஃபேனு வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எதுக்கு யாரோ ஒரு ஆள் ஓட்டுறாங்க பாருங்க வண்டியை. யார் அது? யாரு 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 யாரு? ஏய் இங்க பாருங்க ஜாக் ஸ்பேரோ இங்க உட்காந்துருக்காருங்க. நீங்க தான் ஓட்ட போறீங்களா? எத்தனை பேரை கொல்ல போறீங்க? காப்பாற்ற போறீங்களா? சரி வாங்க இங்க அது போட்டுக்கு போயிடுவோம் வாங்க. அதை விட இது வந்து ரொம்ப சின்ன போட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் டைனிங் டேபிள்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. இதுவும் பாத்தீங்கன்னா சோஃபா இருக்குது, ஃபேன் இருக்குது, அப்படியே உட்காந்துக்கிட்டு போற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி இடம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரூம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சைஸ்ல அதே மாதிரி தான் இருக்குமாமா. நேரமா பாத்தீங்கன்னா நாங்க தான் வண்டியை ஓட்டி சும்மா ஆட்டிட்டு இருந்தோம். சும்மா ஓட்ட தெரியாது, சும்மா ஏமாத்திட்டு இருந்தோம். உண்மையான ஜாக்ஸ் பேர பாருங்க. கேப்டன் வந்திருக்காப்ல. அண்ணா உங்க பேர் என்னண்ணா? ஜோதிஷ். அண்ணா எங்களை சேஃபா கூட்டு போயிட்டு அப்படியே பயங்கர வேகத்துல போயிட்டு அப்படியே யூட்டர்லாம் அடிச்சு எங்கேயாச்சும் போயிட்டு இட்டு போய் விட்டுருங்கண்ணா. போங்கண்ணா. யாரும் அதை மூவ் ஆயிடுச்சுன்னு அடிச்சேன். ஸ்டார்ட்லாம் பண்ண வேணாமண்ணா, கீரை எடுத்தனால வண்டி போமா? பாருங்க வண்டி கிளம்பிடுச்சுங்க. இப்பதான் ஆரம்பமே. இதுக்கப்புறம் தான் இருக்குது மேட்ரு எல்லாமே. இங்க பாருங்க இது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர். இதுதான் இந்தியாவில், கேரளாவில் இல்லை, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டிலும் பசங்களை ட்ரைனிங்காக வச்சுட்டு நம்ம இந்தியாக்காக கயாக்கிங் கனோயிங் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கே தான் அனுப்பிவிடு. நமக்கு இந்தியாக்காக கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிட்டு வரணும் பசங்கள். இங்கே இந்தியாவோட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர் இது. இது பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த எந்த இடம்னா இது ஆலப்புழால புன்னமடா ஏரியா. பொன்னமடை ஏரியா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய லேக் பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு பெரிய. இது எவ்வளவு பெருசுனது? 2600 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஏசியாவிலே பெரிய லேக் பாத்தீங்கன்னா இதுதானாங்க. இருக்கிறதுலே பெரிய லேக் தான். பாத்துங்க இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து ட்ரைனிங்லாம் எடுப்பாங்களாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு இது போகுது பாருங்க. போட் ஹவுஸ் பயங்கரமா இருக்குங்க இந்த இடம். இன்னும் உள்ள போகணுமா நம்ம? இதுதாங்க வேம்பநாடு லேக்கு. இந்த லேக்கு மொத்தமாக 2600 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. இது கேரளாவிலே 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்டர், ஆலப்புழா, கோட்டயம், கொச்சி. இதுதான் இந்தியாவில தான் லாங்கஸ்ட் லேக்கு, பெரிய லேக்கு. இந்த லேக்கு முடிஞ்சிட்டா ஸ்ட்ரைட்டாக போட்டால் கொச்சினுக்கு போக முடியும், ரைட்டுக்கு போட்டால் கோட்டயம் போக முடியும். இந்த சைடெல்லாம் ஆலப்புழா ஏரியா. சரியா? அப்புறம் உலகத்திலே 10 இப்போ வேர்ல்டில் 10 ஹனிமூன் ஸ்பாட் எடுத்துட்டா ஒன்று இங்கே தான். அது ஆலப்புழாவில் ஹவுஸ் போட் ஏரியா. பாருங்க எவ்வளோ ஏரியா இருக்குது, எவ்வளோ ஹவுஸ் போட் இருக்குது அங்கே பாருங்க. நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக சுற்றி பாருங்களாங்க. வெறும் ஹவுஸ் போட்டு தாங்க. அங்கங்கே நிற்கிதுங்க. எதுவும் உள்ள கடலுக்கு நடுவில் வீடு கட்டி வச்ச மாதிரி இருக்குது. முக்கியமா சொன்னா ஹனிமூன் வரவங்க வந்து முக்கியமா இங்கதான் வருவாங்களாமா. வேர்ல்டுலயே 10 இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு இடமாங்க. இங்க வந்து ஹனிமூன் போறவங்க கண்டிப்பா இங்க வராம இருக்க மாட்டாங்களாம். ஹவுஸ் போட்ல தனியா ஒரு ஹவுஸ் போட்டை ஃபுல்லாவே எடுத்து உள்ள வந்து இருப்பாங்களாமாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பாருங்க. ஃபுல்லா அப்படியே இது இடம் ஃபுல்லா பாருங்க. அந்த முனையில இருந்து இந்த முனை வர அப்படியே பாருங்க. ஃபுல்லா வெறும் ஹவுஸ் போட்டு தாங்க. எப்பாடி அது ஒவ்வொரு ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா சில ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஹவுஸ் போட்டே பார்த்தோம். அதில் நிறைய ரூம் இருந்தது.
கட்டிப்புலி அன்னைக்கே போட்டை திருப்புறாங்க. வண்டி ஓடிட்டு தாங்க இருக்கு, நிக்கலாம் இல்ல. உண்மையிலே அவர் திருப்புறாரு, அவர் இஷ்டத்துக்கு ஓட்ட சொல்லி விட்டாச்சு. இங்க பாருங்க கிச்சன் இருக்குது. கிச்சன்ல பாத்தீங்கன்னா லைவா அப்படியே நம்ம கேட்கறத அப்படியே சமைச்சு கொடுப்பாங்க. இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா குக் ஆகிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க ஃபிஷ்ஷு, சிக்கனு, அவர் மட்டுக்கு பாருங்க வெஜ்ஜி நிறைய இது சமைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நம்ம எது கேட்டாலும் முன்னாடியே சொல்லிட்டா கூட அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அது அவங்க சொன்ன டிஷ் எது கேட்டாலுமே நமக்கு வந்து தருவாங்க. பாருங்க அது ரன்னிங்ல போயிட்டே இருக்கு, சமைச்சிட்டே இருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா நம்ம என்ன கேட்டாலுமே அப்படியே சமைச்சு கொடுப்பாங்க. பாருங்க சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. செம்ம. எங்க பாருங்க மீனை எப்படி பொரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அது கேரளா ஸ்டைலில் செய்கிறாங்க, நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது. இது ஃபுல்லாகவே அவங்க ஊரில் எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க, அவங்க ஊர் டேஸ்ட்லேயே நமக்கு. இப்போ வந்து நம்ம மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு நம்ம வந்து இங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக மீன் உயிரோட இருக்குமா. மீன் அவர் மட்டும் ஐஸ்கிரீம் எது வேணுமோ நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து நைட்டுக்கு நம்ம சாப்பிடும்போது எல்லாமே ரெடி பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவாங்களாமா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எது வேணுமோ நம்ம எந்த மீன் வேணுமோ நம்ம கேட்குற மீனை வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்க சமைச்சு மட்டும் கொடுத்துருவாங்களா நமக்கு. பாருங்கள் நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் ஃபிஷ் மார்க்கெட்டு எல்லாமே இங்கே இருக்கா. ஃப்ரெஷ் ஃபிஷ் இருக்குமா. நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேல பாருங்க தமிழ்நாடு அரசுன்னு வந்திருக்கு போட்டுருக்கு பாருங்க. இருக்கிற மீன் ரால்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி வரது போல இருக்கு. பாக்ஸில் பாருங்க தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்குது. நம்ம இதில் வந்து வராது தான். அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளாக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது நம்ம ஊரில் பிடிக்கிற மீன் ரால்லாம் அப்படின்னு. உண்மைதான் போல இருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்க ராலு மீன். இங்கே பாருங்க ஒவ்வொரு சைஸ் ரால் இருக்குங்க. அதாவது டைகர் பிரானு, அப்புறம் மட்டும் வந்து பெரிய பெரிய அந்த பிரானு இதெல்லாம் நிறைய இருக்குது. எது வேணுமோ நம்ம வாங்கி கொடுத்தா அவங்க வந்து சமைச்சு நமக்கு வந்து கொடுப்பாங்களாமா. உயிரோட இருக்கு, நண்டு மட்டும் உயிரோட இருக்கு. வந்து வெளியில போயிட்டு சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட லஞ்ச் எடுத்துட்டு வந்து டேபிள் நட்டிக்கு வேற லெவலில் வச்சிருக்காங்க. பாருங்க சிக்கன் 65 வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க ஊறுகாய். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தயிரும் பீட்ரூட்டும் கலந்து வச்சிருக்காங்க. கேரளா ஸ்டைல் அவியல் பார்த்தீங்கன்னா அடுத்து இது வந்து தயிர், அடுத்து மாங்காய் ஊறுகாய், கேரளா ஸ்டைல் மீன் குழம்புங்க. அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல், அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் பொரியல், அதுக்கப்புறம் பாருங்க சாம்பார், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேலட், அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பொரிச்ச மீனுங்க, கேரளா ஸ்டைலில் பொரிச்ச மீன் வேற லெவலில் இருக்குங்க. ரசம் இது அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஒயிட் ரைஸோட சேர்த்து. அப்பளம் மறந்துட்டு அதையும் ஊறுதுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊர் மீன் குழம்பு டேஸ்டே கிடையாதுங்க. இது வித்தியாசமா இருக்குங்க. அதை விட வேற லெவல் இருக்கு. இங்க பாருங்க மீனை பாருங்க. என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க மீன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நைட்டு தங்குற இடத்துக்கு வந்தாச்சு. அதான் சீக்கிரமா வந்துடுவோம். வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து இங்கே தங்கிடுவோம். நைட்டு போட்லேயே தான் நம்ம தங்குறது. அது மட்டும் இல்லை, இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அப்படியே மிதங்கிட்டே இருக்குது. போட்லேயே ரெஸ்டாரண்ட்டு, சூப்பர் மார்க்கெட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நைட்டு பார்க்க முடிஞ்சதுன்னா பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த படகு வீடு பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டே இருக்குங்க. பார்த்தாலே தெரியும். போட் ஹவுஸு எல்லாருமே இங்கே தான் ஸ்டாப்பிங் போல இருக்குது. நைட்டு இங்கே தங்கிட்டு திரும்ப அதேமாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு விட்டுருவாங்க போல இருக்குது. ஒவ்வொரு ஏரியாலேருந்து வருவாங்களா. இந்த இடம் அந்த மொத்த இதுவும் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுங்க. பாருங்க நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் வச்சிருப்போம் வீட்டுக்கு வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்க படகு வச்சிருக்காங்க வீட்டுக்கு வீடு, சின்ன சின்ன படகு. அது அவங்க வீட்டு ஸ்கூட்டி மாதிரி பாருங்க. இந்த சின்ன சின்ன போட் இருக்கு பாருங்க, ஸ்கூட்டி, எக்ஸல், டிவிஎஸ் இந்த மாதிரி. நம்ம ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சிருப்போமோ இந்த எக்ஸல்லாம் வச்சிருப்போமே அதே மாதிரி இங்கே பாருங்க. இதெல்லாம் இறக்கி போயிட்டு வருவாங்க. அந்தாண்டா இந்தாண்டா அப்படி இதோ போது பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம போட் ஹவுஸ்ல போறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. செம்ம ஜாலியா இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க வந்து போட் ஹவுஸ்ல போனா மை ட்ரிப் ஹவுஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி நீங்கள் வந்து வந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஆன்லைன் புக்கிங் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் வந்து என்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். எப்போதுமே அட்டன் பண்ணி பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தான் தங்க போகிறோம். அது இவங்களோட போட்லேயே தான் நம்ம வந்து தங்க போகிறோங்க. நைட்டு நம்மளே வந்து சமைக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்களே சமைச்சிக்கலாம். அப்படி இல்லை கேட்டது செஞ்சு கூட கொடுப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் உண்டாங்க. நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கல் வந்து எடுக்கக்கூடாது. கேரளாவில் வந்து கல் சாப்பிடலாமா, கல் கடையா அங்கே பாருங்க நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கவர்மெண்ட்ல வந்து கல் சாப்பிட விடுறாங்க. எங்களோட சப்ஸ்கிரைபருக்காக உங்கள் பேரை ஒரு தடவை சொல்லுங்கண்ணே. ஓகே, என்னோட பேர் நியாஸ் யூனஸ். நியாஸ் யூனிஸ். நியாஸ் யூனஸ்.
பேரே வித்தியாசமா இருக்குண்ணே. நியாஸ். ஓகே பாருங்க, அண்ணனோட பேர் வந்து நியாஸ் யூனஸ். நம்பர் எல்லாமே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க அண்ணனோட மொபைல் எனி டைம் கால் மீ. நம்ம ஸ்டாஃப் நம்பர் எல்லாமே கொடுத்துடுங்க. என்ன ஹெல்ப் வேணும், கேரளா வர டைம்ல என்ன உதவி வேணும்னு நமக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா எல்லாமே நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பா நீங்க கேரளா வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் அண்ணனுக்கு கான்டாக்ட் பண்ணாலே போதும். அவங்களோட ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலே எல்லாமே செஞ்சு தருவாங்க. போட் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களோட ரெஸ்டாரண்ட்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஏன்னா வந்து ஃபுட்டு தரமாக இருக்கும். அது அந்த சட்டி சாப்பாடுன்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், அது உண்மையிலே வேறு லெவலுங்க. இவ்வளோ பெரிய மீன் பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்லேயே தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். அது வந்து அவங்க தான் அந்த மீன் வாங்கினது. നിങ്ങളുടെ കത്രി എങ്ങനെ ഉണ്ടെണ്ണ? மசாலா ஃபுல் அவர் கண்ணில் வச்சுட்டீங்களா கொஞ்சம் மசாலாவை. உண்மையிலே வேற லெவலுங்க. அதில் இருக்கிற மசாலா பாருங்க, எண்ணெயில் அந்த அளவுக்கு பிரிஞ்சே ரொம்ப பெருசாக இருக்கனால உடனே பிறக்க முடியாது. இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். பாருங்க அப்படியே சூப்பரா வந்துருக்குங்க, அப்படியே பொல பொலன்னு இருக்குதுங்க. எப்படி இருக்குல்ல உண்மையிலேயே நைட்டு சரியான சாப்பாடு. வந்து படுத்தேன், முடிஞ்சிச்சு வேற. இங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க இடம் பார்க்கறதுக்கு. தண்ணியில தான் இருந்தேனான்னு எனக்கு தோணவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பர். டைம் முடிய போகுது. 9 மணிக்கு நமக்கு வந்து செக் அவுட்டு. பாத்ரூம்ல போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். உண்மையிலே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்பு முடிச்சிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக செம்மையாக இருந்தது, ஹாப்பியாக இருந்ததுங்க. அப்படியே போட்டில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பயங்கரமாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மை ட்ரிப் ஹவுஸ் போட்டில் வந்து போயிட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்களே வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா உண்மையிலே சொல்கிற தரமாக இருந்ததுங்க. காலையில் சாப்பாடு இட்லியோட சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்தாச்சு ஜாலியாக. இந்த மை ட்ரிப் ஹவுஸ் போட்டோட ஃபுல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க.